ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து கோதுமை ரவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு குழிப்பணியாரம் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுனாலும் இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டுத்தையும் கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா பாருங்கள், 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியோடையே அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இது நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அதனால் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நீங்கள் கூடலாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த இருந்த தண்ணியிலே நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். நல்லா இந்த பத்துக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த பத்துக்கு அரைச்சி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து கெட்டி தயிரே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியாலேயோ அல்லது கைகளாலேயோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா தட்டு போட்டு நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். நல்லா கொஞ்சம் புளிக்கணும். தயிர் போட்டிருக்கனால ஒரு 1 ஹவரில் நல்லா வந்து புளிச்சிரும். சப்போஸ் நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டு இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு காலைல எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1 ஹவர் வெளியிலே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில். கடுகு, வெள்ளை உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கூடுதலாக வெங்காயம் வேணால் ஒரு 2 வெங்காயம் கூட தாராளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாலாம் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா வெறுமனே பச்சை மிளகாவே போதும். நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை மட்டும் நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக நல்லா புஃப்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள் மாவு. ஸோ நல்லா இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து தாளித்த பொருட்கள்லாம் மாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்புலாம் நம்ம செக் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் தேவை இல்லை காரம் எதுவும் தேவைன்னா நம்ம கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து நல்லா பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல இதாகவும் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து மாவு நல்லா புளிச்சிருச்சு இல்லையா, அதனால் இதுக்காண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காகவும் அல்லது கொஞ்சம் புஃபி வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த சமையல் சோடாலாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 1 ஹவர் போல் புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குழிப்பணியாரம் நல்லா சூப்பராக வரும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் இல்லை நான்ஸ்டிக் தவனா நீ கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்துட்டு கூட, அல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா தாராளமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் மட்டும் கூட சேர்த்து நம்ம வந்து இப்போ மாவெல்லாம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக 1 ஸ்பூன் அளவு கூட எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டோ அல்லது நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டோ நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா குழிகள்லேயும் நம்ம வந்து அழகாக எல்லா மாவையும் ஊற்றியாச்சுங்க. நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பராக எல்லாம் வெந்து வந்துடும். நம்ம அழகாக எடுத்து திருப்பி போடுறதுக்குலாம் நல்லாவே வருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து ஏதாவது தக்காளி சட்னி அது மாதிரி தொட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டேன் பார்த்திங்களா, நல்லா சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கலாங்க. வெறுமனே கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் தான் சேர்த்துருக்கோம். 2மே உடம்புக்கு நல்லது. அரிசி, உளுந்து இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. சேர்க்காமலே பாருங்கள், சூப்பராக குழிப்பணியாரம் வந்து தயாராகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த கோதுமை ரவையெல்லாம் கொடுத்தீங்கன்னா, சம்பா கோதுமை ரவைலாம் பசங்க வந்து உப்புமாலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டாங்க. அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் சைடிஷாக ஒரு தேங்காய் சட்னியோ அல்லது தக்காளி சட்னியோ கொஞ்சம் புளிப்பாக தொட்டுக்க வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. நல்லா அமுக்கணுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தாச்சுங்க. நம்ம வேறு எதுவும்லாம் ஆட் பண்ணவே இல்லை, தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இருக்கிற எண்ணெய் நெய்லேயே பார்த்திங்கன்னா அடுத்த
செட்டையும் நம்ம வந்து போட்டு அப்படியே எடுத்துட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சுங்க. நீங்கள் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிப்புலாம் கொடுத்துட்டு 1 ஹவர் வெளியில் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இது ஊற்றி பசங்களுக்கு கொடுக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்க சாப்பிட்லாம். சூப்பரான ரெசிபிங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள். நிறைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், குழம்பு ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.